முக்கிய செய்தியை பார்க்கலாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் அதனை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டுமான பணிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவால் சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பட்டா இடங்களில் வீடுகள் கட்டுவது மற்றும் வீடுகள் விற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் என்பதை எமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், வணக்கம். அப்பகுதி மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள சதுப்பு நிலங்களை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டா இடங்களுக்கு கட்டுமான பணிகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என நீதிமன்ற உத்தரவால் பலாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு 14,000 ஏக்கர் பரப்பளவில் இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பால் தற்போது சுமார் 3,000 ஏக்கரில் மட்டுமே சதுப்பு நிலம் உள்ளது. இந்த சதுப்பு நிலை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது சதுப்பு நிலம் மற்றும் அதை சுற்றி உள்ள பல்வேறு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களுக்கு கட்டுமான பணிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனால் சதுப்பு நிலம் சுற்றி உள்ள பட்டா இடங்களில் கூட வீடுகள் கட்டுவதில் பல சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பலாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்த பகுதியில், அதாவது சதுப்பு நில அருகில் உள்ள பட்டா இடங்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை கேட்போம். இந்த நீதிமன்ற உத்தரவால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றன, குறிப்பாக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா என்று பார்ப்போம். சார், இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு அப்போ கட்டுமான பணியை நடைபெறக்கூடாது நீதிமன்ற உத்தரவு. இதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க? இல்லை, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டியது தான். 1274 ஹெக்டேர். அது இப்போ ரீசெண்டாக கொடுத்தது ராம்சார் சைட்டுன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் சைட்டாக மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்டால்தான் வேளச்சேரி தென்சென்னையினுடைய மற்ற மழைநீர் இது வழியாக தான் போகுது. அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் தான் பல்லுயிர் பெருக்கம் எல்லாமே இருக்குது. அதில் எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யாருமே வீடு கட்டக்கூடாது என்று ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. இது போன செப்டம்பரில் வந்தது. அதில் நாங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் வேளச்சேரியில் இருக்கேன். நானே ஒரு பிளான்லாம் போடுறது ரெடியாகி, ஆனால் பிளான் சாங்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஊற்றி இது 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரேடியஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், அதேமாரி புழுதிவாக்கம், இந்த மாதிரி பகுதிகளெலாம் இந்த மேக்சிமம் யாருக்குமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பட்டாதாரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் கட்டுமானம் வேலை இல்லாமல், கட்டுமான தொழிலாளரும் வேலை இல்லாமல் இருக்காங்க. இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கணும். ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்குள்ளேயே அரசு குப்பை கொட்டுறது, அரசு கழிவுநீர் விடுவது, அரசனுடைய NIOT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதேமாதிரி அரசனுடைய விண்டு டர்பைன் எனர்ஜி டெஸ்டிங், இந்த மாதிரி பல இடங்கள் மார்ஷ்லேண்டுக்குள்ளேயே இருக்குது. முதல்ல அதை அப்புறப்படுத்திட்டு இதையும் செஞ்சாங்கன்னா நல்லது. ஆனால் நீங்கள் ஒரிசாவிலையோ, இன்றைக்கி கேரளாவிலையோ, மகாராஷ்டிராவிலையோ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி சதுப்பு நிலங்கள்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் அந்த சதுப்பு நிலத்தை ஒட்டி 100 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஒழிய இந்த மாதிரி 1 கிலோமீட்டர் எங்கேயுமே கொடுக்கல. இது எப்படி இந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ் போட்டாங்கன்னு தெரியல. இது ஒரு சயின்டிஃபிக்கல் வேயாக இது சர்வே பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. இதை ஒரு சயின்டிஃபிக்கல் வேல சர்வே பண்ணி இதை குறைஞ்சபட்சம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஒரிசா, கல்கட்டாவில், அதே மாதிரி கேரளாவில், இங்கெல்லாம் மார்ஷ்லேண்ட் நிறைய இருக்குது. அந்த மார்ஷ்லேண்டில் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவை ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எஸ். குமார் ராஜா. அதாவது சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த குடியிருப்பு வாசிகள் ஒத்துழைப்பு தருவதாகவும், அதேபோல் சதுப்பு நிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவில் பட்டா இடங்களை கட்டுமான பணிக்கு தடை விதித்து அதை மறு ஆய்வு பண்ணணும் என்னமோ ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது பொதுமக்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்று பார்ப்போம்.